பரிசுத்தராகிய கர்த்தர். நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த நாமத்தை பிரகடனம் பண்ணுகிறார். உங்கள் மீட்பர் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் என்பது கர்த்தருடைய பரிசுத்த நாமமாகும். கர்த்தர் தம்மை பற்றி மேலும் சொல்லும்போது, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகளும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பரிசுத்தராய் இருப்பதினால் அவர் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நன்மை உண்டாக்குகிறது. கர்த்தரே இஸ்ரவேலின் சிருஷ்டிகர். ஒன்றும் இல்லாத வெறுமையில் இருந்து கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் தேசமாக உருவாக்கினார். கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவுமானவர். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிறார்கள், கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்குகிறார்கள். கர்த்தரோ சத்துருக்களின் வல்லமையை முறித்து போடுகிறார். உலகத்தை வனாந்தரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருப்பவன் என்பார்கள். ஏசாயா 14:17. கர்த்தர் பாபிலோன் தேசத்திற்கு தம்முடைய அதிபதியை அனுப்புவார். அவன் பாபிலோன் தேசத்தின் பிரபுக்களை எல்லாம் அழித்து போடுவான். பாபிலோன் தேசத்தாரை சங்காரம் பண்ணுவான். கல்தையர்கள் தங்கள் படவுகளில் இருந்து அலறுவார்கள். கர்த்தர் அனுப்பின பிரபுவுக்கு அவர்கள் எல்லோரும் பயந்து நடுங்குவார்கள். அவன் பாபிலோன் நகரத்தை கைப்பற்றுவான். நகரத்தில் உள்ளவர்கள் அடைக்கலம் தேடி படகுகளில் ஏறி நதிகள் வழியாய் தப்பித்து ஓடுவார்கள். தாங்கள் செல்லும் படகுகளில் இருந்து அலறுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்தில் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து அவர்களை கூட்டிச் சேர்த்து கானான் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தார். செங்கடல் வழியாக வழி நடத்தினார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை விடுவித்த அதே தேவன் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தம்முடைய ஜனத்தை நிச்சயமாய் விடுவிப்பார். அவர்களை செங்கடல் வழியாக வழிநடத்திய அதே தேவன் பாபிலோன் தேசத்தில் விடுதலையானவர்களையும் கடல் வழியாக வழிநடத்தி அவர்களுடைய தேசத்திற்கு பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு வருவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்து தேசத்தில் இருந்து விடுவித்து அழைத்துக் கொண்டு வந்தபோது அவர்கள் சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கினார். வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்கினார். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணினார். அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகளை அணைந்து போகவும் பண்ணினார். கர்த்தர் பூர்வ காலத்தில் செய்த கிரியைகளை விட இனிமேல் பெரிய கிரியைகளை செய்வார். அவர்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். புதிய காரியங்கள் பழையதை விட வல்லமை உள்ளதாயிருக்கும். கர்த்தர் ஏற்கனவே செய்த பழைய காரியங்களைத்தான் செய்வார் என்று யாரும் நினைக்க கூடாது.
கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறவர், புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். கர்த்தர் புதிய காரியங்களை காலதாமதம் இல்லாமல் உடனே செய்வார். இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தரையுடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 16:14-15. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வட தேசத்திலும் நான் அவர்களுக்கு இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:7-8. கர்த்தர் நமக்கு காண்பித்த பழைய கிருபைகளையும் பழைய இரக்கங்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதே வேளையில் நமக்கு கர்த்தருடைய புதிய கிருபைகளும் புதிய இரக்கங்களும் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய விசேஷித்த கிருபைகள் நமக்கு எப்போதுமே ஆசீர்வாதமாய் இருக்கும். பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற தம்முடைய ஜனத்தை விடுதலை பண்ணுவதோடு அவர்களை பாதுகாப்பாக அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு வழிநடத்துவதாகவும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனம். கர்த்தர் அவர்களுக்கு வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவார். அவர்களுடைய தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கிய கர்த்தருடைய அதே வல்லமையே இப்போது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் வனாந்திரத்திலே தண்ணீர்களை உண்டாக்க முடியும். இந்த தண்ணீர் ஜனங்களுடைய தாகத்தையும் தீர்க்கும், காட்டு மிருகங்களின் தாகத்தையும் தீர்க்கும். இதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கர்த்தரை கனம் பண்ணும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து கர்த்தருடைய ஜனம் விடுதலை பெற்று தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும்போது கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் தேவைகளை சந்திக்கிறார். யூதர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஏசாயா இங்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் அவருடைய சுவிசேஷத்தின் கிருபையையும் வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் புறஜாதி ஜனங்களுக்கும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். புறஜாதியாரில் பாவிகளாக இருக்கிறவர்கள் வனாந்திர வெளிகளில் அலைந்து திரிகிற காட்டு மிருகங்களைப் போலவும் வலு சர்ப்பங்களைப் போலவும் கோட்டான் குஞ்சுகளைப் போலவும் இருக்கிறார்கள். வலு சர்ப்பங்கள் அதிக ஆபத்தானவை, கோட்டான் குஞ்சுகள் மதியீனமானவை. இவற்றிற்கு நல்ல சுபாவங்கள் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் இவற்றிற்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நினைவு கூர்ந்து இவையும் கர்த்தரை துதிக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் தம்முடைய ஜனங்களை பற்றியும் அவர்களை குறித்து தம்முடைய சித்தத்தை பற்றியும் தெளிவுபடுத்துகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையினால் தாம் வாக்கு பண்ணி இருக்கிற அனைத்து நன்மைகளையும் அவர்களுக்கு குறைவில்லாமல் செய்கிறார். இதனால் அவர்கள் கர்த்தருடைய கிருபையை சொல்லி வருவார்கள். புதிய வானம், புதிய பூமி, புதிய மனுஷர் ஆகிய எல்லாமே கர்த்தருடைய கரங்களின் கிரியைகள். இவை எல்லாம் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் உண்டாயிருக்கிறது. கர்த்தரே இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். அவரே நம்மை போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். நான் பாபிலோனின் பிரபுக்களையும் கல்தையரின் பிரபுக்களையும் தண்டிப்பேன். அவர்களை நித்தியமாய் தண்டிக்கப்படுவார்கள். நான் புதிய காரியத்தை செய்வேன். இந்த தண்ணீர்கள் நிமித்தம் காட்டு மிருகங்கள் என்னை கனம் பண்ணும். என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். யூதர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாபிலோனின் வருங்கால அழிவு.
இந்த சம்பவம் ஏற்கனவே நிகழ்ந்து விட்டது போன்று ஏசாயா கூறுகிறார். பாபிலோன் அழிக்கப்படும் போது இவை நிறைவேறும். இதற்கான ஆதாரங்கள்: கோரேசு பாபிலோனை அழித்தபோது கப்பலில் உள்ளவர்கள் அலறவில்லை. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார். கோரேசு பாபிலோனை பிடித்தபோது கர்த்தர் எந்த சேனையையும் அழிக்கவில்லை. அர்மகதான் யுத்தத்தில் கர்த்தர் அந்தி கிறிஸ்துவின் சேனையை அக்னியினாலும் மற்ற உபாயங்களினாலும் அழித்து போடுவார். ஏசாயா 43, 19, 20 ஆகிய வசனங்கள் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக பூமிக்கு வரும்போது 1000 வருஷ அரசாட்சியில் முதல் முறையாக நிறைவேறும். ஏசாயா 43, 21வது வசனத்தில் கூறப்பட்டுள்ள பிரகாரம் இஸ்ரவேலர்கள் இன்னும் கர்த்தருடைய துதியை சொல்லி வரவில்லை.